அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம்ல இருக்கிற நிறைய தகவல்கள், அதோட தோற்றம், வரலாறு, தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி கிட்ட கேட்டு நிறைய தொகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட் இதுல சொன்னீங்க, அதாவது படிநிலைகள், ஃபவுண்டேஷன் லெவல் அப்படி சொன்னீங்க. ஸோ அந்த படிநிலைகள் பத்தி விளக்கமாக கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இங்க படிநிலைகள் அப்படின்னு ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்னா, இப்போ அடிப்படையா நம்ம கொடுக்கறது உச்சிஷ்ட மகா கணபதி ஃபர்ஸ்ட் லெவல் 1. ஃபவுண்டேஷன் லெவல்ல அதாவது டோட்டலா நம்ம வந்து 3 பிரிச்சிருக்கோம். ஃபவுண்டேஷன், அட்வான்ஸ்டு, காமிகா பிரயோகம் நிறைய பிரிச்சிருக்கோம். ஓவரால் எடுத்துட்டீங்கன்னா லெவல்ஸ் வந்து ஒரு 9 லெவல் இருக்கும். அதுல முதல் படிநிலை அப்படின்றது உச்சிஷ்ட மகா கணபதி உபாசனை தீட்சை முதல் படிநிலை. அதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளார ஒரு ரோடு போடணும் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டோம், மேப் போட்டாச்சு. இப்போ அந்த ரோடு போடணும் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த மேப்புக்கு தகுந்த மாதிரி நடுவுல அந்த மரம், செடி, கொடி, பாறை இதெல்லாம் உடைச்சி ஓரம் கட்டணும். ரைட்டுங்களா? ஒரு சமப்படுத்தணும் இல்லையா? அதான் உச்சிஷ்ட கணபதி என்ன பண்ணுவார்னா, நம்ம லைஃப்ல இருக்கிற தடைகள், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், நீங்க கர்மான்னு வச்சுக்கோங்க, என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, அதையெல்லாம் கிளியர் பண்ணுவார், அழிக்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உச்சிஷ்ட கணபதி உங்க லைஃப்ல இருக்கிற இந்த அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு, உங்களுக்கு தடையெல்லாம் தாண்டி வெளியே வர்றதுக்காக அந்த பாறைகள், மரம், செடி, கொடி, நம்மளுக்கு தடையா இருக்கிற அத்தனையும் உடைச்சி ஓரம் கட்டுவார். உடைக்க மாட்டார். கர்மாவை ஓரம் கட்டுவார், கர்மாவை அழிக்க மாட்டார். நான் அழுத்தி சொல்றேன் ஒரு சில காரணங்களுக்காக. ஸோ ஓரம் கட்டி வச்சிருவார். இது முதல் படிநிலை. இன்னொரு மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த உதாரணம் நம்ம இன்னொரு நாளைக்கு சொல்லலாம், கொஞ்சம் ரொம்ப பெருசா போயிடும். கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுப்போம், இது கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் ஆகும் மக்களுக்கு. முதல் படிநிலை முடிஞ்சது, கர்மாக்கள் ஒதுங்கியாச்சு. இப்ப நம்ம பேத் கிளியோ, ரைட்டுங்களா? இதுதான் முதல் உச்சிஷ்ட மகா கணபதி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஏன் உச்சிஷ்ட கணபதி எடுத்தோம், ரீசன் என்னன்னா, கணபதி நார்மலா போனீங்க அப்படின்னா அவரு தடைகளை விளக்குவார், அவ்வளவுதான். தடைகளை விளக்குவார். இவரு கர்மாக்களை விளக்குவார். தடைகளை விளக்குவார், கர்மாக்களை விளக்குவார். நீங்க நார்மலா மகா கணபதி இப்போ என்ன சொல்றோம், ஒரு பூஜை பண்றோம் வீட்டுல அல்லது கோயில ஒரு யாகம் பண்றாங்கன்னா முதல் பூஜை கணபதிக்கு பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க, இந்த பூஜை நடக்கும் போது தடைகள் இல்லாம இருக்கணும், அப்படிதான் வேண்டிட்டு பண்றோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்க என்னன்னா, எல்லா பாரம்பரியத்திலயும் அதைதான் மகா கணபதி அந்த மாதிரிதான் கொடுக்குறாங்க. ராஜ கணபதி அப்படிதான் கொடுக்குறாங்க. நம்ம பாரம்பரியத்துல நம்ம உச்சிஷ்ட கணபதி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, ரீசன், நமக்கு தடைகளை விளக்குனா போதாது, அதையும் தாண்டி வேணும். அதுக்காக இருக்கிறதுலயே தாந்திரீக கணபதி, ரொம்ப பவர்ஃபுல்லான கணபதி, அவரை நம்ம துணை கூப்பிடுறோம். இவர் வந்து நம்ம தடைகளை மட்டும் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மட்டும் விளக்க மாட்டார். நம்ம இந்த ஜென்மத்துல எந்த கர்மா பண்ணி வந்தோமோ, இப்ப நம்ம ஒரு அடுத்த ஒரு படிநிலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். அது நீங்க வேண்டி எங்க குருமார்கள் அனுமதியோட ஏதோ இங்க வந்துட்டீங்க, ரைட்டா? இப்போ உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். இதெல்லாம் கர்மாவை தாண்டி நடக்கிறது. நீங்க வர்றது கர்மா ஒண்ணு, அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும். குரு நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். நீங்க சிவபுராணம் படிச்சீங்கன்னா ஒரு கதை வரும். அந்த கதையில இந்திரன் நினைக்கிறேன் சிவா கிட்ட போவார் மன்னிப்பு கேட்க. எல்லாத்திட்டையும் கேட்டு யாரும் மன்னிக்க மாட்டாங்க. கடைசியில சிவா கிட்ட போவார். சிவா என்ன சொல்வாருன்னா, ரொம்ப சிம்பிள், நான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, குரு நிந்தனைய என்னால எதுவும் பண்ண முடியாது, உன் குரு மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்.
எனக்கே அதான் கதி. ம், உன் குரு எனக்கு சாபம் விட்டா ம், அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ம். யாரு? சாதாரண குரு. சிவனுக்கே சாபம் விட முடியும். ஓ, சிவனுக்கே சாபம் விட்டா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. கிடையாது. குரு சக்திக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே. அதனால நீ உன் குரு கிட்டே போ, சரணாகதி அடைஞ்சிரு. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், குரு தான் மூணாவது, மாதா பிதாக்கு அப்புறம் கும்பிடுறது. மாதா பிதான்றது அதான் நம்ம முதல்ல அதுக்கு பாக்குற அடுத்தது குரு தெய்வம், தான், குரு. அப்புறம் தான் தெய்வமே வருது. சரி, இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க விதியினால மட்டும் வரல. ஓகே. அதையும் தாண்டி ம். சில விஷயங்கள். குருமார்களோட ஆசீர்வாதத்தோட இங்க வந்திருக்கீங்க. ம். இப்ப நீங்க உங்க கர்மாவை தாண்டி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்க அடுத்த லெவல கொண்டு போனோம்னா சில விஷயம் உங்க கர்மாக்களை விளக்கணும். விளக்கணும், கண்டிப்பா. அது நார்மல் சக்தி பத்தாது, ம். கொஞ்சம் பவர்ஃபுல்லா வேணும். வேணும். இப்போ நீங்க இருக்கீங்க, சும்மா கூட்டுங்கன்னா ஈஸியா கூட்டிடுவீங்க. 2-3 கல் எடுத்து போட்டு கூட்டினா சாப்பிட்டு தெம்பா வந்தாதான் தூக்க முடியும். அந்த மாதிரி இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓகே. நம்ம கர்மாவெல்லாம் ஒதுக்கி வைப்பாரு. ம். ஒதுக்கிதான் வைப்பார், ஆமா. அழிக்க மாட்டார், அழிக்க மாட்டார். ஒதுக்கி வச்சிருவார். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நவாக்கிரி சக்கர சாதனா, ம். திருமூலர் கொடுத்தது. ரொம்ப ஓப்பனா கொடுத்துருக்காரு. ம். உனக்கு குருவே தேவையில்லை, ஓகே. ரொம்ப ஓப்பனா தான் கொடுத்துருக்காரு. ஆனா அவர் எப்படி கொடுத்துருக்காரோ உனக்கு புரிஞ்ச மாதிரி படிச்சீங்கன்னா விளைவுகள் வேற மாதிரி வேற இருக்கும். மாதிரி. ஏன்னா சித்தர்களோட பாட்டு வந்துட்டு நீங்க முதல் நாள் இன்னைக்கு படிச்சீங்கன்னா ஒரு அர்த்தம் புரியும், ம். நாளைக்கு படிச்சீங்கன்னா வேற அர்த்தம் வரும், ம். நாளான்னைக்கு படிச்சீங்கன்னா வேற அர்த்தம் வரும். பாட்டு ஒண்ணுதான், ஓகே. அர்த்தங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். எது உண்மை நமக்கே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். புரியுது. அந்த மாதிரி ம், ம். நவாக்கிரி அன்னைக்கு அது சொன்னேன்னு நினைக்கிறேன். ம். நவாக்கிரி சக்கரம்னு அவர் சொன்னது எழுதுற எந்திரம் கிடையாது. கிடையாது. நிறைய முட்டாள் பயிலுங்க நவாக்கிரி சக்கரம்னு எழுதி வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க வாங்கி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியாம. தெரியாம. அவரு சக்கரம் சொல்லவே இல்லை. ம், ம், ம். ரைட்டுங்களா? ஓகே. அவரு சொன்ன சக்கரம் வரைகிற சக்கரம் கிடையாது. நீங்க பண்ற ப்ராசஸ் ஓ. சக்கரம். ரைட்டுங்களா? அதை தான் அவர் சொன்னார். ஸோ அது என்ன பண்ணும்? 2வது படிநிலை. ம். இப்போ நம்ம பேசுன மாதிரி உச்ச சகனபதி வந்து கர்மாவெல்லாம் விளக்கி விளக்கு தடைகள்லாம் விளக்கி ஒரு லெவல் பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாரு. ஓகே. ரைட்டுங்களா? ரோடு போடுறோம். அடுத்தது என்ன பண்ணோம்? ஜல்லி. ஜல்லி. ஜல்லி போட்டு தார் அதே ஊத்தி ஸ்ட்ராங் ஆக்குறோம். தார் ஊத்தி ம். ஒரு வெஹிக்கிள் போற மாதிரி ரெடி பண்ண இல்லையா? ம். நவாகிரி சக்கர சாதனா நம்ம பாடியில் இருக்கிற 72,000 நாடிஸையும் ஓ. கிளீன் பண்ணி ஓ. அந்த டிவைன் எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே. இதுல அடிப்படை ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது, வாசி யோகம். வாசி யோகம் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ வாசி யோகம். வாசி யோகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. அந்த வாசி யோகத்துல நீங்க 12 வருஷம் தவம் இருந்து ஏதோ ஒரு சித்தி கிடைக்குதுன்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சித்தி 12 வருஷம் கழிச்சு கிடைக்கும் இல்லையா? வாசி யோகத்துல 1 மணி நேரத்துல கிடைக்கும். இது பண்ணா ஒரே 1 மணி நேரம். நவக்கிரியா? நவாக்கிரி நவாக்கிரி சக்கர சாதனா, நவாக்கிரி பிராணாயாமா. ஓகே. ஒரு 3 ப்ராசஸ் இருக்கு அதுல. மந்திரம் அதுலயே 3 ப்ராசஸ் இருக்கு அதுல. சரிங்களா? ஸோ இது வந்து 2வது படிநிலை. இப்போ புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் காட்டுல ரோடு போடணும்னு நினைச்சோம். நீங்க குரு கிட்ட வேணுனது, ஓகே, நான் இந்த மாதிரி வரணும், குருவோட அருள் கிடைச்சிருச்சு, மேப் போட்டாச்சு. குரு மேப் போட்டார். இப்போ இங்க வந்தாச்சு. இப்போ குருமார்கள் என்ன பண்றாங்க? ரைட்டு ரோடு போடணும். அப்போ உங்க கர்மாக்கள்ல ஒதுக்கணும். நாங்க அழிக்கல, அந்த தடை இருக்கலாம் ஒதுக்கி வைக்கிறோம். அதுக்கு சாதாரண ஆளு பத்தாது, கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறோம். ரைட்டுங்களா? இவரு இப்போ வந்து எல்லாம் ஒதுக்கி விட்டு இவர் வேலையை முடிச்சிட்டாரு. அடுத்தது நவாக்கிரி, அவரு ரோடு போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? இப்போ ரோடு போட்டாச்சு. எதுக்கு ரோடு போட்டோம்? நம்ம போறதுக்காக தான். நம்ம வண்டி ஓட்டி சொகுசா போறதுக்கு. வண்டி ஓட்டி சொகுசா போனா முதல்ல வண்டி ஓட்ட கத்துக்கணும். ரைட்டுங்களா? அது பாலா திரிபுர சுந்தரி. ஏன் பாலா திரிபுர சுந்தரி ஒரு குழந்தை வடிவத்துல முதல்ல தரோம்னா, குழந்தைங்கள் நிறைய வகையில இருக்கு. ஒரு சில குழந்தைகள்லாம் நீங்க கேட்ட உடனே இந்த சாக்லேட் கொடுத்துரும். கையில ஏதாவது ஒண்ணு வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணு கூட என்ன கொடுத்துரும். சில குழந்தைங்க ஏன் தரமாட்டேன்ட்டு ஓடும், ஆனா திரும்ப கொண்டா கொடுத்துரும். ஒரு சில தரவே தராது. ஒரு சிலது ஒளிஞ்சு விளையாடும். டிபெண்டிங் அப்பான் குழந்தைங்களோட மைண்ட் செட்டு. நீங்க எப்படி அதுகிட்ட கேக்குறீங்க, உங்களுக்கு புரியும் அந்த குழந்தைக்கு. ரைட்டுங்களா? அதை பொறுத்து. ஸோ இதான் பாலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
நமக்கு தேவையானது அவங்களுக்கு தெரியும் தெரியும். என்ன அப்படின்ட்டு. ஆனா நம்ம இப்பதான் உள்ள வந்திருக்கோம், நமக்கு ஆசை போகாது இல்ல, ஆமா ரைட்டுங்களா? கண்டிப்பா. ஸோ நீ எப்படி நடந்துக்கணும், உன் லைஃப் என்ன, குழந்தைங்கள் வந்து எப்படி நமக்கு விளையாட்டு காட்டுதோ, எப்படி நமக்கு சந்தோஷத்தை தருதோ, குழந்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தாலே போதும், நமக்கு ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா. அது நம்ம குழந்தையா இருக்கட்டும், பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கட்டும், எந்த குழந்தையா இருக்கட்டும், அது எந்த ஜாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், குழந்தைன்னு நம்ம பார்த்தனால நம்மள மீறி ஒரு பாசம், அன்பு, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்கேயும் அப்படிதான். பாலா எடுத்தீங்கனாலே உங்களோட சுயம் அப்படின்றது வெளியே வர ஆரம்பிச்சிடும். நீங்களா எதுவுமே பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடத்துல நம்ம கொடுக்கறது, நான் உங்களுக்கு கொடுக்கறது ஆட்டோ கார். நீங்க வண்டி ஓட்டணும் அவசியம் இல்லை, நீங்க டிரைவர் வச்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா 1 மணி நேரம் நீ இருக்கணும்ட்டு, உட்காந்தீங்கன்னா போதும், அது கொண்டு போய்க்கும். நீங்க டைரக்ஷனும் சொல்ல வேண்டாம். இப்போ இன்னைக்கு வெளியே போகணும், எங்கேயா சாப்பிட போகணும்னா நீ ஹோட்டலில் சொல்ல வேண்டாம், மெனு சொல்ல வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ரெடி ஆகி வந்து உட்காந்தா போதும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதோட ஒருபடி மேல அது ரெடி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது பாலா வண்டி ஓட்டு கத்துக்கிற மாதிரி. இதுல எதுவும் பிரிவு இல்ல. இதுக்கு முன்னாடி சொன்னீங்க எதுலயுமே பிரிவு கிடையாது. நிறைய பேர் வந்து நவாக்கிரியா 3ஆ பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துல கொடுத்தேன் அந்த மாதிரி. பட் நடுவுல நம்ம தட்சணை இல்லாம நம்ம எதுவும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த தட்சணை வச்சுதான் நம்ம சில சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீ தட்சணை எல்லாம் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை, அது வேற விஷயம். ஆமாங்கய்யா, ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னாலே தட்சணை வச்சு கத்துக்கினாதான் அது பலன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த கதையை தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் என்னோட முதல் 199 ரூபா. அதான் இப்போ நான் வந்து ரேட்டு முதல்ல வச்சேன்னா அந்த 1 ரூபா கம்மியா தான் வைப்பேன். அத ஞாபகத்துல 4999 அப்படிதான் வைப்பேன். இதெல்லாம் 5001 அப்படின்னு வைப்பாங்க, 4999 வைப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. 200 ரூபாவது போட்டிருக்கலாம், 201 வந்திருக்கலாம், 199 அப்படி கரெக்டா போட்டாங்க. அந்த இது மறக்க கூடாதுன்னு போட்டுட்டு இருந்தேன். அப்ப நம்ம ஆளுங்க நிறைய பேர் இல்ல அது நீங்க அதான் விட்டுருங்க, மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, அவங்களோட விருப்பத்துக்காக வந்து ஒரு 2 ரூபா கூட்டி 101, 1001, 5001 போடுறோம். இல்லைன்னா 99. அது என்ன சொல்றாங்கன்னா, சார் பாட்டா செப்புல இல்லை, நம்ம ரேட் சொல்ற மாதிரி இருக்குது, அதனால மாத்துங்கன்றதுனால மாத்திட்டோம் அதை. சரி, இப்போ உச்சிஷ்ட கணபதி முதல் படிநிலை பார்த்துட்டோம். 2வது படிநிலை நவாக்கிரி சக்கர சாதனா பார்த்துட்டோம். 3வது பாலா நீங்க வண்டி ஓட்டி கத்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லகு சோடசி, சோடசி, பஞ்சதசி, ஃபர்ஸ்ட் பஞ்சதசி, லகு சோடசி, அப்புறம் மகா சோடசி, அப்புறம் பரா சோடசி, அப்புறம் சௌபாக்கிய, இன்னும் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 9 வகை, மொத்தம் 9. இது எல்லாமே அடிப்படை. நிறைய பேர் சொல்லுவாங்க சோடசி மகா சோடசி தான் பெரிய மந்திரம், அதான் உச்சிஷ்டம், அதுக்கு மேல ஒரு மந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்ரீவித்யாவில் அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. 1 இயர் அது வரைக்கும் பண்ணா போதும், அதுக்கு மேலே வர வேண்டாம் அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு வந்து எண்டே கிடையாது. அது கடல் மாதிரி இல்ல. நான் இப்போ கடல் பாருங்க, அங்க தெரிய பாருங்க கடல் அப்படின்னு காமிக்கிறேன், அவ்வளவுதான் நீங்க பண்றது. நீங்க இன்னும் கரையில போய் இறங்கி காலை நினைச்சு உள்ள குதிச்சுலாம் விளையாடல. பஞ்சதசி மகா சோடசி வரைக்கும் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்களோ நீங்க இந்த ஸ்ரீவித்யான்ற அந்த உன்னதமான தெய்வீக அறிவு கடல்ல விழுந்து விளையாடல. குழந்தைங்க மாதிரி எப்படி கரையில் நின்று அலையில ஓடி விளையாடுறீங்களோ அவ்வளவுதான். நீங்க உள்ள குதிக்கணும்னா அதுக்கு மேல உந்தி வித்யான்னு ஒண்ணு வச்சிருக்கோம். உந்தி வித்யா அது வரைக்கும் சத்தியமா நீங்களாம் வரமாட்டீங்க. ரொம்ப பொறுமை வேணும் உங்களுக்கு. எங்களோட குருமார்களோட சப்போர்ட்டும் அவங்களும் எப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க பொறுமையா அடுத்த நிலைக்கு 1 அடி எடுத்து வச்சீங்கன்னா அவங்க 10 அடி எடுத்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ உட்கார்ந்த இடத்துல இருந்தீங்கன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? நாம இன்ன வரைக்கும் யாருக்கும் உந்தி வித்யா இது வரைக்கும் சொல்லி தரல. மகா சோடசி வரைக்கும் போயிருக்கு. மகா சோடசி போயிட்டு அந்த 6 பேர் நம்மளோட ஸ்ரீ குரு வித்யார்த்திஸ்கள் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் உந்தி வித்யா தரல. உந்தி வித்யான்ற பேர்ல தரல.
வேற பேர்ல இப்ப குழந்தைக்கு வந்து மாத்திரை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏமாத்தி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வேற ஒரு பேர்ல சரி. கொடுத்துட்டு இருக்கோம். உந்தி உந்தியா சொன்னா பயந்துருவாங்க. ஓ அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதனால குழந்தைங்களுக்கு எப்படி மாத்திரைய பாலில் போட்டு கலந்து அல்லது வாழைப்பழத்துக்குள்ள வச்சு அந்த மாதிரி நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். டைரக்டா கொடுக்கலாம் ஆரம்பிக்கல. அது வந்து இப்போ இந்த 4-5 வருஷத்துல இவங்க மட்டும்தான் தகுதியாகி வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்தார்கள் சென்றார்கள், அப்படி இல்லை, வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள். எதுக்கு இல்ல, எதுக்கு வர்றீங்க? ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வர்றீங்க, முடிஞ்சு போச்சு போயிட்டீங்க. எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கெல்லாம் யார் வந்தாலும் போயிட்டா ரொம்ப நல்லது. இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நான் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும், சொல்லி தரணும், எனக்கு டைம் வேஸ்ட்டு, ரைட்டா? அது இல்லைன்னா நான் பாட்டுக்கு 7 உட்காந்துருப்பேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன், ஏதாவது ரைட் பண்ணுவேன். இல்லை இந்த மாதிரி அழகா பாருங்க, இந்த மாதிரி எங்கேயா கிடைக்குமா வாழ்க்கையில? அப்படியே உட்காந்து இப்படி கண்ணை மூடி உட்காந்து பாருங்க. எதுவுமே ஒண்ணு மந்திரம் சொல்ல வேண்டாம், எதுவுமே ஒண்ணு. இந்த சவுண்ட்ல ஒரு சும்மா உட்காந்து நீ எதுவுமே பண்ணாதீங்க, சும்மா உட்காந்துருங்க. மந்திரம்லாம் அது உங்களுக்கு சொல்லும், இயற்கை சொல்லும் மந்திரங்கள், அது உங்களை கூட்டிட்டு போயிடும் ஹையஸ்ட் லெவலுக்கு. ரைட்டுங்களா? ஐயா இப்போ இன்னொன்று கேள்வி. இப்போ இதெல்லாம் சொல்லுவீங்களா, இந்த எவ்வளவு நாள் அப்படின்றதா இல்லையா, இது ஏதாவது ஒவ்வொரு படிநிலைக்கும் படிநிலைக்கும் இதுல வந்து நான் 2 விஷயம் சொல்றேன். சில பேர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு மந்திரத்தை எத்தனை லட்சம் தடவை சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்க என்னன்னா நம்ம எங்களோட பாரம்பரியத்துல நாங்க சஜஸ்ட் பண்றது, நீங்க வந்து இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம் கிட்ட 1,00,000 தடவை சொல்லணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 1,00,000 கவுண்டிங்க்கு ஒரு ருத்ராட்ச மாலையோ மணியோ இல்ல இப்ப கவுண்டிங் மிஷின்லாம் வந்திருக்கு, அதையோ வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. அது சொல்லும் போது டவுட் வந்துடும், உருட்டணும்னா இல்லையா, அமுக்கணும்னா இல்லையா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அல்லது 101 102 அதுலதான் இருக்கும், மந்திரத்திலே இருக்காது. ரைட்டுங்களா? நீ மந்திரத்துக்கு அனுபவிக்க போற, அனுபவிக்கவே முடியாது, அதுதான் இருக்கும். நீங்க எத்தனை லட்சம் தடவை சொன்னா என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. சரிங்களா? சோ இங்க வந்து எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, ஆத்மார்த்தமா ஒரே ஒரு தடவை சொன்னீங்கன்னாலும் சித்தியாகும். அந்த ஏன் அவ்வளவு லென்த்தியா இத்தனை நாளுக்குள்ள இவ்வளவு செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு நப்பாசை. எத்தனை லட்சம் தடவை சொல்லும் போது ஒரு தடவை கூட இங்க ஆத்மார்த்தம் சொல்லிட மாட்டீங்களா அப்படின்றதுக்காக அந்த எண்ணிக்கை வச்சாங்க. கொஞ்சம் கூட 45 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இங்க வந்து நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன்ஸ், இத்தனை நாள் பண்ணணும் இப்படிதான் பண்ணலாம் கிடையாது. நான் சொன்னது ஏற்கனவே சொன்ன 1 மணி நேரம் ஒதுக்கு, அந்த 1 மணி நேரம் உங்களை மட்டும் சிந்திங்க. வேணும்னா அந்த 1 மணி நேரத்துல நீங்க தியானம் பண்ணுங்க, இல்ல மந்திரத்தை கடமையா உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து சொல்லணும் வைராக்கியத்தோட. எனக்கு பையனுக்கு லேட் ஆச்சு, இல்ல நான் சினிமா புக் பண்ணிட்டேன், அதெல்லாம் இங்க செட் ஆகாது. அதே மாதிரி நீ 108 தடவை சொல்லு, இத்தனை தடவை சொல்ல நாங்க சொல்ல, உங்க விருப்பம். நீங்க உட்காரும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்க மனசு சொல்லும் எத்தனை தடவை செய்யணும், போதும் எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அங்க எண்ணிக்கை அப்படின்றது கிடையாது. ஒண்ணு, எத்தனை நாள் கழிச்சு அடுத்த தீட்சைக்கு போகணும், அங்க அந்த இது கிடையாது. ஒண்ணு, நீங்க நேற்று எடுத்துட்டு இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணீங்கன்னா ஒண்ணு கனெக்டே கிடைக்காது, இல்ல நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அந்த இது உங்களுக்கு கிடைக்காது அடுத்த தகுதி வர வரைக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து 1 வாரம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 மாசம் ஆகலாம். என்கிட்ட முதல் தீட்சை எடுத்தவன் இப்போ வரைக்கும் அதை தாண்டி வர முடியல. ஒரு குரூப் இருக்கு, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பஞ்சதீட்சை வரைக்கும் வாங்கிட்டான். இது வந்து மேட்டர் என்னன்னா பணம் பேஸ் பண்ணி கிடையாது. நான் 5 கோடி ரூபா தரேன் நீ எனக்கு இதை கொடு, அந்த மாதிரிலாம் இங்க இல்ல. நீ பணக்காரனாரு ஏழையாரு யாரா வேணாலும் இரு, இங்க பணம் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. கேட்டுங்களா? ஏன்னா பணம் ஏன் மேட்டர் கிடையாது, நீ உன் கர்மாவை தான் கொடுக்குற, நீ உன் கர்மாவை கொடுக்கறது நீ முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணக்கூடாது. ஒண்ணு, நீ தான் உன் கர்மா கொடுக்கணும், எவ்வளவு கர்மா நான் தரணும், இல்ல நான் தான் சுமப்பேன், அது நீ தான் முடிவு பண்ணிக்கணும், நான் பண்ண முடியாது. ரைட்டா? ஆனா அடிப்படையா நான் என்ன சொல்றேன், நான் இவ்வளவு என்னால இவ்வளவு சுமக்க முடியும், அதனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டொனேஷன் அப்படின்ற பேர்ல கொஞ்சம் வாங்குறோம். அதுக்கப்புறம் உங்க சுமைய நீ இறக்காம போ, என்ன வேணா பண்ணிட்டு போங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? இங்க 2 விஷயம், டைமும் கிடையாது எண்ணிக்கையும் கிடையாது. சித்தி ஆயிடுச்சுன்னா எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை. இப்போ
நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கலாம். ரீச் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் கண்டிஷன், வாழ்க்கை தரம், உங்களை சுற்றி இருந்தவங்க, வேலை பார்க்குற இடம் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசம் மாற்றம் தெரியும். மாற்றம் தெரியுதுன்னா நீங்கள் சித்தி ஆகிட்டு இருக்குது, சித்தி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எதுவுமே தெரியல, அப்படிதான் இருக்கு, என் மனநிலையே மாறலை அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணலை, ஃபாலோ பண்ணல. நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் தரல நீங்க ஃபாலோ பண்றதுக்கு. அந்த 1 மணி நேரம் தான் ஒதுக்க சொன்னோம், அதையும் ஒழுங்கா பண்ணல. அல்லது மந்திரத்தை சொல்லும் போதும் ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டீங்க. அல்லது நான் உங்களுக்கு ஏத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் நாட் சூட்டபிள் ஃபார் யூ மேபி. ஸோ நீங்க வேற குருவை தேடலாம். உண்மைதான், ரைட்டுங்களா? ஆனா ஒண்ணு, குரு அனுமதி கொடுத்தா நீங்க வந்திருக்க, மறுபடியும் இங்கிருந்து எந்த குரு தேடி போறது, ரைட்டுங்களா? பட் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. என்னன்னா அதை உணர்ந்து சொல்லணும்னு சொல்றோம் இல்லையா? இவங்க அங்க போய் உட்காந்து அப்பதான் கஷ்டத்தெல்லாம் நினைச்சிட்டு சொல்றது. நம்ம பெரியவங்க என்ன சொல்லி, நம்ம கோயிலுக்கு எதுக்கு போறோம்? நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் போறதே இல்லை, அழுகிறதுக்குனே போறது இல்ல, டூர் போறது. அந்த மாதிரி அங்க போய் உட்காந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை, ஓம் கம் கணபதியே நமக, எனக்கு இந்த பிரச்சனை, கம் கணபதியே நமக. எங்க அப்புறம் கம் ஆகுது, கணபதி ஆகுது, எங்க இருந்து வருவாரு? அவரு கடுப்பாய் போயிடுவாரு. டே நான் எத்தனை தடவை அப்படி அப்படின்ட்டே இருப்பாரு. நீ அது என்னாச்சு கம் கணபதி. இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, அடுப்புல வச்சுட்டு 1 விசில் கம் கணபதி நமக, 2 விசில் கம் கணபதி நமக, 3வது விசில் தம்பி ஆஃப் பண்ணிரு, நீ எதுக்கு பண்ற? இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. டெடிக்கேட்டடா ஆத்மார்த்தமா இல்லைன்னு பண்ணாத, ரொம்ப நல்லது. பண்ணவே பண்ணாத. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, டெடிக்கேட்டடா உங்களால் உட்கார முடியுமோ, டிஸ்டர்ப் இல்லாமல் உட்கார முடியுமோ அப்போ உட்காருங்க. அந்த 1 மணி நேரம்ன்றது 10 நிமிஷம் உட்காரு, ஆனா டெடிக்கேட்டடா உட்காரு. அவ்வளவுதான் மேட்ரு. இந்த டெடிக்கேஷன், டிவோஷன், ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். 4 நட்சத்திரம், எண்ணிக்கை இதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல முடிச்சுட்டு அடுத்த கட்டம் போயிடணும், அடுத்த கட்டம் பெருமைக்காகவே நிறைய பேர் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன்ஸ், உண்மையான அந்த உணர்வு இருந்தா மட்டும் பண்ணுன்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ நேர்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய தொடர்ந்து பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் பல பிரபஞ்சம் பத்தி பேச போறோம். ஸோ ஐயா விடுற மாதிரி இல்லை. நாங்க நம்ம ஸ்ரீ வித்யா ஸ்ரீ பீடமோட நம்ம குருஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். கண்டிப்பா பேரண்ட பிரபஞ்சம் அனுமதி கொடுத்தா, கண்டிப்பா அவங்க சீக்கிரட்டை ஓபன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தா, நான் இதுல எதுவும் பண்றது இல்லை. நான் இங்க நின்று பேசுறேன், நான் எதுவும் எழுதி வச்சு படிக்கல, எதுவுமே பண்ணல. நீங்களும் பாக்குறீங்க, என்னவோ கேக்குறீங்க, என்ன வருதோ நான் சொல்றேன். கொடுக்கறவங்க அவங்க, கேட்க போறது நீங்க, கேட்கற தலையெழுத்து பாக்குறவங்களுக்கு. இதுல நான் ஒரு டூல். நம்ம டைலாக் ஒன்று சொல்லணும்ல, அது சொல்லிடுங்க வந்தா. இது இந்த எபிசோடுக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? இந்த விஷயத்துல அந்த டைலாக் வந்து சூட் ஆகாது. ஆனா இல்ல, இது பார்க்கணும்ன்ற விதி இருந்தா மட்டும்தான். இந்த ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடத்தோட டேக்லைன் இன்னொன்னு என்னன்னா, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அது நம்மளோட டேக்லைன். தமிழ்ல சொல்லுன்னா, எதிர்பாராததை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் எதிர்பாருங்கள். ஏதாவது புரியுதா? எதிர்பார்க்கல, எதிர்பாருங்கள், எதிர்பாராமல் எதிர்பாருங்கள். எப்போ? எதிர்பாராத நேரத்தில். சரிங்கய்யா, ரொம்ப விஷயங்கள் நடக்கும். நிறைய பார்க்க போறோம். ரொம்ப நன்றி நேயர்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஜெய் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஜெய் குருதத்தா.